My dear students, good day to all of you. Welcome to Pathway to IT English Communication course for beginners. In this session, we see uses of prepositions and examples for prepositions. இந்த மூணாவது செஷன்ல preposition வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றது, எந்தெந்த கான்டெக்ஸ்ட்ல எந்த preposition நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு அந்த ப்ரொபோசிஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும். யூசஸ் ஆஃப் ப்ரொபோசிஷன். இந்த ப்ரொபோசிஷன்ல வந்து நம்ம there are so many of prepositions in English. ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொபோசிஷன் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா நம்ம குறிப்பிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரொபோசிஷன்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். அதாவது மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு ப்ரொபோசிஷன்ஸ் இன் டே டு டே ப்ராக்டிஸ். அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய அந்த ப்ரொபோசிஷன் வேர்டை மட்டும் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுல இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா 15 ப்ரொபோசிஷன்ஸ் ஆர் கிவன். 15 விதமான ப்ரொபோசிஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 15 ப்ரொபோசிஷன்ஸ்ல எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த செஷன்ல விரிவா பார்க்க போறோம். முதல்ல எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு ப்ரொபோசிஷனும் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொபோசிஷன் above. Above all, health is important. Keep your hands above the table. The plane flew above the cloud. Above all, health is important அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து இந்த above all அப்படின்ற சொல், அந்த ப்ரொபோசிஷன் எல்லாவற்றுக்கும் மேலாக அப்படின்ற பொருள்படும்படியாக அதை பயன்படுத்தி இருக்கிறோம். above all, health is important அப்படின்னு சொன்னா எல்லாவற்றுக்கும் மேல ஹெல்த் தான், ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அர்த்தம். Keep your hands above the table அப்படின்னா உங்களுடைய கைகளை நீங்கள் டேபிளுக்கு, மேசைக்கு மேலாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல வந்து டேபிளுக்கு மேல அப்படின்ற பொருள்படும்படியா, அர்த்தம் வரும்படியா அதை நம்ம பயன்படுத்துறோம். மூணாவதா, the plane flew above the cloud அப்படின்னு சொன்னா மேகங்களுக்கு மேலாக விமானம் பறக்கிறது அப்படின்னு அதனுடைய பொருள். அப்போ மேகத்திற்கு மேலாக அப்படின்னு பொருள்படும்படியா நம்ம யூஸ் பண்றோம். அடுத்த ப்ரொபோசிஷன் அக்ராஸ். அக்ராஸ் அப்படின்னு சொன்னா குறுக்கே அப்படின்னு அர்த்தம். குறுக்க போறது வர்றது, குறுக்கால இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதுதான் வந்து அக்ராஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். தி பாய்ஸ் ran across the road அப்படின்னா அந்த பிள்ளைகள் வந்து அந்த சாலைக்கு குறுக்காக ஓடினார்கள், குறுக்கே ஓடினார்கள் அப்படின்னு அர்த்தம். a snake slithered across the grass அப்படின்னா அந்த கிராஸ், புல்வெளிக்கு நடுவில் குறுக்காக அந்த பாம்பு ஊர்ந்து சென்றது அப்படின்னு அர்த்தம். குறுக்கே அப்படின்னு. he walked across the field அப்படின்னா அவன் வந்து அந்த ஃபீல்டு, அந்த வயல்வெளியில் குறுக்காக நடந்து சென்றான், குறுக்கே நடந்து சென்றான் அப்படின்ற பொருள் அதுல வரும். அதே மாதிரி அட் அப்படின்ற ஒரு ப்ரொபோசிஷனை எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த அட் அப்படின்னு சொன்னா டைமுக்கு நம்ம யூஸ் பண்றோம். The meeting begins at 3 o'clock. The bank opens at 10 o'clock. Don't travel at night. இப்போ இந்த மூணு சென்டென்ஸ்ல பார்த்தோம்னா டைம் குறிப்பிட்டு சொல்றதுக்கு அந்த அட் யூஸ் பண்றோம். The meeting begins at அப்படின்னு சொன்னா 3 மணி அளவில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு அப்ராக்சிமேட் டைமுக்கு தான் நம்ம அந்த அட்டுன்றதை பயன்படுத்துறோம், நாட் எக்ஸாக்ட் டைம். அட் 3 o'clock அப்படின்னா 3 மணி அளவில், அளவில் நம்ம தமிழ்ல சொல்லுவோமே அந்த மாதிரி 3 மணி அளவில் அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறது. தி பேங்க் ஓபன்ஸ் அட் 10 o'clock. வங்கிகள் 10 மணி அளவில் திறக்கப்படுகிறது. டோன்ட் டிராவல் அட் நைட். நீங்கள் இரவில் பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு. இப்போ இது மூணுமே வந்து இந்த அட் அப்படின்றது வந்து டைமை குறிப்பிட சொல்லக்கூடிய ஒரு ப்ரொபோசிஷன், நேரத்தை குறிப்பிடும்படியான ஒரு ப்ரொபோசிஷன். இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது பிளேசஸ்.
இடங்களை குறிக்கக்கூடிய ஒரு ப்ரொபோசிஷனாக நம்ம பயன்படுத்துறோம். ஐ லிவ் அட் அண்ணா நகர், நான் அண்ணா நகரில் வசிக்கிறேன். அண்ணா நகர்னு ஒரு பிளேஸ். அப்ப எந்த இடத்துல நான் வசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஐ லிவ் அட் அண்ணா நகர், நான் அண்ணா நகரில் வசிக்கிறேன். மை ஹவுஸ் இஸ் அட் அபார்ட்மெண்ட், என்னுடைய வீடு வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு பொருள்படும்படியா நம்ம சொல்றோம். அப்போ அட் வந்து டைமுக்கும் நம்ம யூஸ் பண்றோம், பிளேசஸுக்கும் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது அரவுண்ட். இந்த அரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை சுற்றிலும் அப்படின்னு அர்த்தம். தமிழ் நம்ம சொல்லும் போது சுற்றிலும் அப்படின்னு அர்த்தம். we drove around the city, நாங்கள் அந்த நகரத்தை வலம் வந்தோம், நகரத்தை சுற்றி வந்தோம் அப்படின்னு பொருள். அரேஞ்ச் த சேர் அரவுண்ட் தி டேபிள் அப்படின்னு சொன்னா அந்த டேபிளை சுத்தி வட்டமா, அந்த டேபிளை சுத்தி வட்டமா சேர் போடுங்க அப்படின்னு அர்த்தம். சுற்றி, சுற்றிலும் அப்படின்னு பொருள் படும்படி அது வரும். everyone crowded around the counter, எல்லாமே போய் கும்பலா அந்த கவுண்டருக்கு முன்னால போய் நின்னுக்கிட்டாங்க, அந்த கவுண்டர் சுத்தி நின்னுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த அரவுண்ட்ற வார்த்தை வந்து சுற்றிலும், சுற்றி அப்படின்ற பொருள் படும்படியா வரும். அடுத்தது a building with woods all around. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அந்த பில்டிங்கை சுற்றி, அந்த கட்டிடத்தை சுற்றி மரம் செடி கொடிகள் அடர்ந்திருக்கிறது. அதாவது மரம் செடி கொடிகளுக்கு நடுவிலே அந்த பில்டிங் அமைந்திருக்கிறது அப்படின்னு பொருள். ஆல் அரவுண்ட்னா அதை சுற்றி எல்லா இடங்களிலும், அதுக்கு நடுவில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிஃபோர், இந்த பிஃபோர் வந்து எந்தெந்த டைம்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா the day before yesterday, நேற்றைக்கு முன்னாள். அப்போ பிஃபோர்னா முன்னாள் அப்படின்னு அர்த்தம். don't stand before me, என் முன்னால நிக்காத அப்படின்னு. எனக்கு முன்னால் அப்படின்னு அர்த்தம். பிஃபோர்னா முன்னால். come to the class before it starts, அதாவது கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வந்துருங்க, லேட்டா வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லும் போது பிஃபோர் இட் ஸ்டார்ட்ஸ், ஆரம்பிப்பதற்கு முன்னால் வந்துவிட வேண்டும் அப்படின்னு அதனுடைய பொருள். அடுத்தது வந்து பிஹைண்ட் அப்படின்னு சொல்றது. இந்த பிஹைண்ட் அப்படின்னு சொன்னா பின்னால் அப்படின்னு அர்த்தம் வரும். ஐ saw a snake behind the door அப்படின்னா கதவுக்கு பின்னால் ஒரு பாம்பை நான் பார்த்தேன். ஸ்டே பிஹைண்ட் மீ, எனக்கு பின்னால் இரு, எனக்கு பின்னால் இரு. லுக் பிஹைண்ட் யூ, உனக்கு பின்னால் நீ பார். they left the books behind, அவர்கள் புத்தகங்களை பின்னால் வைத்துவிட்டு வந்து விட்டார்கள், வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பொருள்படும். பிகைன்னா பின்னால் அப்படின்னு பொருளை நம்ம பயன்படுத்துறோம். பிலோ, பிலோனா கீழே அப்படின்னு அர்த்தம். அட்ரஸ் இஸ் given below, விலாசம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. டோன்ட் கெட் பிலோ 50% ஆஃப் மார்க்ஸ், 50% கீழே மதிப்பெண் வாங்கக்கூடாது அப்படின்னா 50% மேல வாங்கணும் அப்படின்னு அர்த்தம். he was injured below the eyes, இந்த இடத்துல வந்து இந்த பிலோ கீழே அப்படின்றது வந்து அந்த பார்ட் ஆஃப் த பாடி குறிக்குது. கீழே அப்படின்னா கண்ணுக்கு கீழே அவனுக்கு அடிபட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பிலோன்றது கீழேன்றது கண்ணுக்கு கீழேன்றது பார்ட் ஆஃப் த பாடி, அதை வந்து குறிக்குது. அப்போ இந்த 3 சென்டென்சஸ்லயுமே பிலோன்ற அந்த ப்ரிபோசிஷன் கீழே அப்படின்னு பொருள்படும்படியாக வருகிறது. அடுத்தது பிசைட். பிசைட்னா பக்கத்துல அப்படின்னு அர்த்தம். அதாவது மை மதர் கீப்ஸ் ஹர் மெடிசன்ஸ் பிசைட் ஹர் பெட், அதாவது எங்க அம்மா வந்து அவங்க பக்கத்திலேயே வந்து மருந்துங்களாம் வச்சுப்பாங்க, அவங்க பெட்டுக்கு பக்கத்திலேயே வந்து மருந்துங்களாம் வச்சுப்பாங்க அப்படின்னு அர்த்தம், வைத்துக் கொள்வார்கள். வில் யூ சிட் பிசைட் மீ இன் தி கார், கார்ல எனக்கு பக்கத்தில் அமர்ந்து கொள்வாய், என்னுடைய பக்கத்தில் அமர்ந்து கொள்வாயா அப்படின்னு அர்த்தம். பக்கத்தில், அருகாமையில், அருகில் அப்படின்னு பொருள்படும்படியா பிசைட் அப்படின்ற ப்ரப்போசிஷன் நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி பிசைட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரப்போசிஷன். பிசைட்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையும் தாண்டி அல்ல அதற்கு அப்பாலும் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் வரும்.
டிப்ஸ் ஆர் given to the bearer besides salary. அந்த பேரருக்கு சர்வருக்கு நம்ம சம்பளம் இல்லாமல் மேலும் அத சம்பளம் இல்லாம இன்னும் கூடுதலாக டிப்ஸ் வேற நம்ம கொடுக்குறோம். அப்போ சம்பளமும் கொடுக்குறோம், டிப்ஸும் சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். He enjoys all benefits besides huge salary. நிறைய சம்பளம் வாங்குறான். அப்படி நிறைய சம்பளம் வாங்கி நிறைய நல்லா என்ஜாய் பண்றான், நிறைய சம்பளம் வாங்குறான். அது இல்லாம அது மட்டும் இல்லாமல் அப்படின்ற பொருள் படும்படியாக வரும். அது மட்டும் இல்லாமல் he enjoys all benefits. சம்பளம் நிறைய வாங்கறதும் இல்லாம எல்லா விதமான சலுகைகளையும் அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பிசினஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பொருள் படும்படியாக வருது. அடுத்தது பை. இது ஒரு முக்கியமான ப்ரிபோசிஷன், அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிபோசிஷன். இந்த பை அப்படின்னா பிளேஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். The house is by a river அப்படின்னா அருகாமையில் அப்படின்னு அர்த்தம். ராமா lives by a train station, அதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் வசிக்கிறான், ராமன் வசிக்கிறான் அப்படின்னு பொருள்படும்படியா வரும். அடுத்தபடியா டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்றோம். டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது, அதாவது போக்குவரத்துல நம்ம பயன்படுத்தும் போது இந்த வார்த்தையை, அந்த ப்ரிபோசிஷனை யூஸ் பண்றோம். ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ். நான் தினந்தோறும் பேருந்தில் பள்ளிக்கு செல்கிறேன் அப்படின்னு இதனுடைய பொருள். ஐ கோ டு ஆபீஸ் பை ட்ரெயின். நான் தினந்தோறும் ட்ரெயின்ல போறேன் ஆபீஸுக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எந்த போக்குவரத்தை நம்ம பயன்படுத்துறோமோ அந்த போக்குவரத்தை பயன்படுத்தும் போது அந்த சேனல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம பயன்படுத்தும் போது பைன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஐ கோ டு ஒர்க் பை கார். நான் தினந்தோறும் கார்ல வேலைக்கு செல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம கார்ல போறோம் அப்படின்றது வந்து அங்க சொல்றோம், அது ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அப்ப இந்த பஸ், ட்ரெயின், காரு இது மூடும் வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். எந்த வகையில நம்ம டிராவல் பண்றோம், எந்த வகையில பயணம் செய்யறது சொல்லுவோம். அடுத்தது கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இதுக்கும் நம்ம என்ன பண்றோம்னா பை அப்படின்ற ப்ரொபோசிஷனை யூஸ் பண்றோம். கம்யூனிகேஷன்னா தொடர்பு கொள்ளுதல், செய்தி தொடர்பு, செய்தி பரிமாற்றம் அப்படின்னு அர்த்தம். I spoke to her by telephone. நான் வந்து அவங்கிட்ட டெலிஃபோன் மூலமா பேசினேன், டெலிஃபோன் வாயிலாக பேசினேன். I will send you the letter by post. நான் போஸ்ட் மூலமா நான் அனுப்புறேன். Please confirm the order by mail. நீங்க மெயில் மூலமா அந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க, தயவு செய்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இது கம்யூனிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் நம்ம யூஸ் பண்றோம்? இந்த இடத்துல பார்த்தோம்னா டெலிஃபோன் யூஸ் பண்றோம், போஸ்டல்ல வந்து ஒரு கம்யூனிகேஷன் மீடியா அதை யூஸ் பண்றோம், அதே மாதிரி மெயிலில் யூஸ் பண்றோம். அப்போ இந்த மாதிரி போஸ்ட் மூலமாகவோ மெயில் மூலமாகவோ டெலிஃபோன் மூலமாகவோ கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம ரெஃபர் பண்ணும்போது பை அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரப்போசிஷனை யூஸ் பண்றோம். அடுத்தது பேமெண்ட்ஸ். we paid for the fee by check. செக் மூலமா நாங்க ஃபீஸ் பே பண்ணோம். அப்போ மோட் ஆஃப் பேமெண்ட், எந்த வகையில நம்ம வந்து பணம் செலுத்துறோம், பணம் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கும் பைன்ற ப்ரப்போசிஷன் நம்ம யூஸ் பண்றோம். கேன் ஐ ப்ளே பை கிரெடிட் கார்டு? கேன் ஐ பே பை கிரெடிட் கார்டு? ஐ பே, நான் வந்து கிரெடிட் கார்டு மூலமா பே பண்ணலாமா, பணம் செலுத்தலாமா அப்படின்னு அர்த்தம். he paid cash for hotel bill. ஹோட்டல் பில்லுக்காக நாங்க பணம் கொடுத்தோம், கேஷ் பே பண்ண அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த மோட் ஆஃப் பேமெண்ட், எந்த வகையில நம்ம பணம் கொடுக்குறோமோ அந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டை நம்ம வந்து ரெஃபர் பண்ணும்போது இந்த பை அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரப்போசிஷனை நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது பர்சனுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். பர்சன் சொன்னா தி வாட்ச் வாஸ் presented by father. இந்த வாட்ச் என்னுடைய அப்பாவால கொடுக்கப்பட்டது, பரிசளிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல யாரால் அப்படின்றதுக்கு பொருள்பட முடியா, அப்பாவால். அப்போ யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம சுட்டி காட்டுறோம், பை ஃபாதர் அப்படின்னு. அப்போ பர்சன்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது யாரால ஒரு காரியம் செய்யப்பட்டது, யாரால கொடுக்கப்பட்டது
இந்த மாதிரி யாரால அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட செயல் நடைபெற்றது அப்படின்னு நம்ம குறிப்பிடும் போது இந்த பைன்ற ப்ரொபோசிஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது the snake was killed by the man. அந்த பாம்பு அந்த மனிதனால் கொல்லப்பட்டது. யாரால் கொல்லப்பட்டது? அந்த மனிதனால் கொல்லப்பட்டது. அப்போ மனிதனால் அப்படின்னு அந்த யாரால் அப்படின்றத குறிப்பிடக்கூடிய அந்த மனிதனால் கொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போது by அப்படின்ற ப்ரொபோசிஷன் நம்ம யூஸ் பண்றோம். the food was cooked by the servant. அதாவது அந்த உணவு சர்வெண்டால தயாரிக்கப்பட்டது. சர்வெண்டால், அப்போ ஆல் யாரால், சர்வெண்டால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு பொருள் படும்படியா நாம பையை யூஸ் பண்றோம். இதெல்லாம் இந்த பையை எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்கு உதாரணங்கள். அடுத்தது between. between அப்படின்னா தமிழ்ல இடையில், இடையே அப்படின்னு அர்த்தம். Q comes between P and R. அதாவது P என்பவருக்கும் R என்பவருக்கும் இடையில Q வருகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ முன்னால பின்னாலைக்கு நடுவில் இருக்காரு. P என்றவர் ஒரு பக்கம் இருக்காரு, R என்றவர் ஒரு பக்கம் இருக்காரு, நடுவில் Q அப்படின்றவர் வராரு அப்படின்னு அர்த்தம். I sat down between Ravi and Raju. நான் ரவிக்கும் ராஜுக்கும் இடையில் அமர்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு. இப்ப ஒரு பக்கத்துல ராஜு இருக்காரு, ஒரு பக்கத்துல ரவி இருக்காரு, நடுவுல நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். The marriage is fixed between 6 AM and 7:30 AM. அந்த திருமணம் 6 மணிக்கும் 7:30 மணிக்குள்ளாகவும் திருமணம் நடைபெறுகிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த இடையில் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது 7:30 இருக்கலாம், 7:25 இருக்கலாம், 7 o'clock இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா 7:30 மணிக்குள்ள ஆரம்பிக்கிறது 6 மணிக்கு மேல. 5 மணிக்கோ 5:55 கிடையாது, 6 மணிக்கு ஆரம்பிக்குது. 7:30 மணிக்குள்ளால, அது 7:30 மணிக்குள்ளன்றது அந்த 7:30 மணிக்குள்ளால 5 நிமிஷம் 10 நிமிஷம் வித்தியாசம் வரலாம். அதுக்குள்ள ஒரு இடைப்பட்ட நேரத்துல, ஒரு நேரத்துல தொடங்கி இன்னொரு நேரத்துக்குள்ள அதுக்குள்ளார முடியக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது இந்த பெட்வீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொபோசிஷனை நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தபடியா there is a misunderstanding between husband and wife. இதுல பார்த்தோம்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் புரிஞ்சிக்கல, தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற அர்த்தத்துல வருது. அப்ப பெட்வீனா இடையில், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் அப்படின்ற பொருள் படும்படியா இந்த பெட்வீன்ற ப்ரொபோசிஷன் வருது. அதே மாதிரி ஃபார் அப்படின்னு ஒரு ப்ரொபோசிஷன், இது ஒரு முக்கியமான ப்ரொபோசிஷன். ஐ வில் ஆல்வேஸ் பி ஹியர் ஃபார் யூ. இதனுடைய அர்த்தம் என்னன்னா உனக்காக அப்படின்னு பொருள். உனக்காக நான் எப்பவும் இருப்பேன், உனக்காக நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னன்னா ஒரு சப்போர்ட்டிங், ஒரு மாரல் சப்போர்ட். உனக்காக நான் எல்லா விதமான உதவி செய்வேன், உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு பொருள். ஐ ஹவ் டன் இட் ஃபார் மை பெனிஃபிட்ஸ். இதை என்னுடைய நன்மைக்காக நான் செய்தேன், எனக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக இதை நான் செய்தேன் அப்படின்னு பொருள். டேக் மை கிராட்டிடியூட் ஃபார் யுவர் கைண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டாலிட்டினா உபசரிக்கிறதுன்னு அர்த்தம், அன்பை கவனிக்கிறது அப்படின்னு அர்த்தம். கிராட்டிடியூட்னா நன்றின்னு அர்த்தம். டேக் மை கிராட்டிடியூட் ஃபார் யுவர் கைண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டினா நீங்க என்ன நல்ல முறையில கவனிச்சதுனால என்னுடைய நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அதுதான் அர்த்தம். டேக் மை கிராட்டிடியூட் ஃபார் யுவர் கைண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. அடுத்தது அபவுட். அபவுட்னா ஒன்றை பற்றி, ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு ஆளை பற்றி, ஏதாவது ஒன்றை பத்தி நம்ம பேசும்போது இந்த அபவுட் அப்படின்ற ப்ரொபோசிஷனை நம்ம யூஸ் பண்றோம். ஐ வாஸ் அபவுட் டு லீவ். அபவுட் டு லீவ்னா நான் புறப்பட இருந்தேன், அப்பதான், ஜஸ்ட் நவ் அப்படின்னு அர்த்தம். அப்பதான் அந்த நேரத்துல தான் நான் புறப்பட இருந்தேன். ஐ வாஸ் அபவுட் டு லீவ், கிளம்புறதுக்கு தயாரா இருந்தேன். The book is about English. இந்த இடத்துல அந்த புத்தகம் ஆங்கிலத்தை பற்றிய புத்தகம் அப்படின்னு பொருள்படும். அப்ப அதை பற்றி, எதை பற்றி? ஆங்கிலத்தை பற்றி. Don't talk about politics. பாலிடிக்ஸ்னா அரசியல் அப்படின்னு அர்த்தம்.
டோன்ட் டாக் அபவுட் பாலிடிக்ஸ்னா அரசியலை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் ஆல் அபவுட் மணி அப்படின்னா எல்லாமே பணத்துக்காக தான். அபவுட்னா பணத்தை பற்றி, பணத்துக்காக தான் எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரி பொருள்படும்படியா இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில ப்ரொபோசிஷன்ஸ் இருக்கு. அதுல முக்கியமானது ஃப்ரம் அப்படின்ற ப்ரொபோசிஷன். ஐ டெல் யூ ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம்னா இருந்து, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து அப்படின்னு அர்த்தம். ஐ டெல் யூ ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் இருந்து நான் இதை சொல்கிறேன். ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவத்தில் இருந்து, அந்த இருந்து அப்படின்னு பொருள்படும்படியாக தான் ஃப்ரம் நம்ம யூஸ் பண்றோம். ஐ ஸ்பீக் ஃப்ரம் மை ஹார்ட், என்னுடைய இதயத்தில் இருந்து, என்னுடைய மனதில் இருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு அதனுடைய பொருள். She comes from a remote village. அவள் ஒரு பின்தங்கிய கிராமத்தில், ரிமோட் வில்லேஜ் அப்படின்னு சொன்னா ஒரு பின்தங்கிய கிராமம், எந்த வசதியும் இல்லாத ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த மாதிரியான கிராமத்தை ரிமோட் அப்படின்னு நம்ம சொல்றோம். She comes from a remote village. அவள் வந்து ரொம்ப ஒரு பின்தங்கிய கிராமத்தில் இருந்து வருகிறாள். Take notes from my teaching. என்னுடைய டீச்சிங்ல இருந்து, நான் எதை கற்றுக் கொடுக்கிறோனோ அதிலிருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். அதான் நான் நடத்துற பாடத்தை நீங்க குறிப்பு எடுத்துங்க அப்படின்னு அர்த்தம். என்னுடைய பாடத்தில் இருந்து, நான் கற்றுக் கொடுப்பதிலிருந்து குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஃப்ரம்னா இருந்து அப்படின்ற பொருள் படுமையா நம்ம சொல்றோம். அடுத்தது இன்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம். How many of you are in your family? நீங்க வந்து உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ உங்க உடன் பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்க வீட்டுல அம்மா அப்பா தாத்தான்னு இப்படி மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறார்கள், இன்னா இருக்கிறார்கள். ஐ டோன்ட் ஹாவ் எனி மணி இன் மை பாக்கெட், என்னுடைய பாக்கெட்டில் எந்த பணமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். என்னுடைய பாக்கெட்டில் எந்த பணமும் இல்லை. பாக்கெட்டில் there is no meaning in your argument. நீங்க வந்து வாதம் பண்றதுல எந்த விதமான பொருளும் இல்லை. உங்களுடைய விவாதத்தில் in your argument, விவாதத்தில் எந்த பொருளும் இல்லை அப்படின்னு இந்த இடத்துல பொருள் வரும். அப்போ இந்த மாதிரியான ப்ரொபோசிஷன்ஸை நாம வந்து டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல, ஒரே ப்ரொபோசிஷனா இருந்தாலும் சரி, வெவ்வேறு ப்ரொபோசிஷனா இருந்தாலும் ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல யூஸ் பண்றோம்னு நல்லா தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அடுத்த ஒரு ப்ரொபோசிஷன் வந்து வித். இதுவும் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஒரு ப்ரொபோசிஷன். கம் டு தி ஸ்கூல் வித் யுவர் பேரண்ட்ஸ். நீங்க வந்து பெற்றோருடன். அப்போ இந்த வித் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? உடன் அப்படின்னு அர்த்தம். கம் டு தி ஸ்கூல் வித் யுவர் பேரண்ட்ஸ், உங்களுடைய பெற்றோருடன் வர வேண்டும். ஆல்வேஸ் பிரிங் த புக் வித் யூ, எப்போதும் புத்தகத்தை உடன் கொண்டு வர வேண்டும். டோன்ட் கீப் மணி வித் யூ, பணத்தை வந்து எப்போ கையில வச்சுக்காத. வித் யூ, உன்னுடன் வைத்துக் கொள்ளாதே. அப்ப உடன் அப்படின்ற பொருள் படும்படியா இந்த வித் வந்து நம்ம யூஸ் பண்றோம். கம் வித் மீ, என்னுடன் வா. உடன், என்னுடன். அதே மாதிரி ஓவர். இந்த ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொபோசிஷனை எந்தெந்த கான்டெக்ட்ல பயன்படுத்துறது இப்ப பார்க்கலாம். டைம் இஸ் ஓவர் அப்படின்னா டைம் கம்ஸ் டு an end, அதாவது நேரம் முடிவடைந்து விட்டது அப்படின்னு பொருள். இந்த இடத்துல வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்றதான் வந்து இந்த இடத்துல நம்ம சொல்றோம் டைமை ரெஃபர் பண்ணும்போது. டோன்ட் கெட் ஓவர் கான்ஃபிடன்ஸ். இந்த இடத்துல என்னன்னா கான்ஃபிடன்ஸ் வந்து அளவுக்கு மீறி வச்சுக்காத. அதாவது ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து நீங்க வைக்க கூடாது. அளவுக்கு மீறி வந்து நம்பிக்கை இருக்கக்கூடாது. இது ஒரு அளவோடு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஓவர்னா இந்த இடத்துல மேல அப்படின்னு அர்த்தம். அதிகமாக, மிக அதிகமாக, மேல அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னா அதனுடைய மதிப்பு வந்து மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதிகம் அப்படின்ற பொருள்ல இந்த ஓவர் ரேட்டட் அப்படின்னு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காணொளியில் இப்பகுதி நிறைவடைகிறது.
அடுத்த காணொளியில் தொடர்ந்து நாம் சந்திப்போம்.